மகர ராசி நண்பர்களே, பொதுவா ஒரு அதிர்ஷ்ட காலம் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தான். ஏன்னா கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களாக உங்களுக்கு நல்ல இடத்துல சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆதாயத்தை கொடுக்கின்ற இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் 7.5 சனி காலம் முடிந்து இப்போது சகாய சனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் சனி. 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதே ஒரு 7.5 ஆண்டுகளுடைய நெருக்கடிகளை இல்லாமல் செய்திடக்கூடியதுதான் 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது. இப்போ யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது, தைரியமாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறீர்கள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது வெற்றியாகி வருகிறது. சமூகத்தில் உங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு மேலாக பாத்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது என்பது ஒரு 12 ஆண்டிற்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய செயலாகும். அப்போ குருவுடைய சஞ்சாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு யோகமாக நன்மையாக எடுக்கின்ற வேலைகளை வெற்றி அடைய வைத்திடக்கூடியதாக இருக்கிறது. குருவுடைய 7ஆம் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. இப்ப குரு பார்வை எப்போது ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் அந்த ஜாதகருக்கு மிக யோகமான பலன்களை எல்லா விதமான நன்மைகளையும் காண முடியும் என்பது பொதுவான விதி. குருவுடைய பார்வை லாபஸ்தானத்திற்கு கிடைக்கிறது, உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறது, 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானுக்கு கிடைக்கிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இதுவரையில் எதுவெல்லாம் உங்களுடைய கனவாக இருந்ததோ அந்த கனவுகளை நனவாக்கி கொள்கின்ற நாட்களாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. கையில் பணப்பழக்கம் ஏற்பட போகிறது. பெரியோருடைய சபையில் உங்களுக்கு என்று ஒரு இடம் கிடைக்க போகிறது. ஒரு செல்வாக்கினை காணக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். 7ஆம் இடத்து குரு, 3ஆம் இடத்து சனி, அதே இடத்தில் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்து சூரியன். இது ஒரு அற்புதமான பலனுங்க. 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது மிகப்பெரிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும், தைரியமாக செயல்பட வைக்கும். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உங்களால் விடுவித்துக் கொண்டு வெளியில் வர முடியும். செல்வாக்குள் நடைபோட முடியும், ஆரோக்கியமாக நடைபோட முடியும். ஏன்னா பொதுவாகவே என்னன்னா ஒரு கிரகம் உங்களை பயமுறுத்திட்டே இருக்கு. 8ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார். என்ன குரு 7க்கு வரட்டும், சனி 3க்கு போகட்டும், இப்படி இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு கேது பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் அந்த சூரியனுடைய இடம்தான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம். இடம் கொடுத்தவர் கேதுக்கு சூரியன் தான். அவர் 6ஆம் இடத்தில் ருணரோக சத்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ பாத்தீங்கன்னா நோய் நொடிகள் இருந்த பயம் போக ஆரம்பிக்கும், எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும், காரியங்கள் ஜெயமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரத்தில் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்குங்க. கையில பணம் பொருளும் ஒரு புதிய தகவல் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா தொழில ஒரு நிம்மதியான நிலை இருக்கும், உத்தியோகத்துல நிம்மதியான நிலை இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வெள்ளிக்கிழமை மாலை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் இடத்துல சந்திரன். இப்படி பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரமும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. கையில பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கிறது, நன்மைகளை வழங்குவதாக இருக்கிறது, செல்வாக்கினை உயர்த்துவதாக இருக்கிறது. அப்போ சூரியன், சந்திரன், சனி, குரு, இந்த 4 வலிமையான கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன. 2ஆம் இடத்துல ராகு. கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமா இருங்க. என்னதான் செல்வாக்கு பெற்றாலும் சரி, குடும்பத்தினுடைய ஆலோசனை இந்த நேரத்தில் அவசியம். வார்த்தைகளின் நிதானம், குடும்பத்தினரின் ஆலோசனை முக்கியம். புதன் வக்ரம் அடைஞ்சிருக்காரு, கவலைப்பட வேண்டாம். இப்போ ஒரு யோக காலம் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. எல்லா கிரகங்களும் யோகங்களை கொடுக்கிறது. கையில பணப்பழக்கம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, அதையெல்லாம் கிரகங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்ப அது கெடுக்கணும் இல்ல ஒரு கிரகம். இப்போ சுக்கிரன் 7ஆம் இடத்துல. இப்போ இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா எதிர்ப்பாளினர் மீது ஒரு ஈர்ப்பினை ஏற்படுத்துவார். இந்த விஸ்வாமித்திரருக்கு முன்னாடி மேனகை வந்த மாதிரி, தவத்தை விட்டு விட்டு மேனகை பின்னால் போன மாதிரி, இந்த நல்ல யோகமான காலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மேனகையை கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்துவார். அது தொழில் செய்ய இடமாக சரி, வேலை பார்க்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, புழக்க வழக்கங்களுக்கு ஒரு இடமாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு நபரை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அங்கே தடுமாற்றத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த முன்னேற்றங்கள், தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு எச்சரிக்கை மணிதான் இது உங்களுக்கு. அப்போ எல்லாவித கிரகங்களும் உங்களுக்கு யோகத்தையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் கொடுக்கின்ற நிலையில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சுக்கிரன் கொஞ்சம் உங்களை பின்னடைவிற்கு இட்டு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் எது தேவை என்பதை சரியாக திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். செல்வாக்கும் அந்தஸ்தும் பணமும் இருந்து விட்டால் எல்லா நேரத்திலும் எல்லாமும் கிடைத்துவிடும். இது அதற்குரிய நேரம். அப்போ வேறு பாதைகள் என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு வேண்டாம்.
எல்லாவற்றையும் உதறிவிட்டு முன்னேற்றத்தில் மட்டும் கவனமாக இருங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.